ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பைசிஸ். இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோஸ் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. நான் சின்னதாக ஒரு மினியேச்சர் ஆர்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுது இது எதில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இது எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல் பண்ணி செர்லாக் ஸ்பூனில் பண்ணது. அதே மாதிரி இது லாக்டோஜன் ஸ்பூன் தான். இது எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி லாக்டோஜனோட 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரெண்டத்தோடதும் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற பார்ட் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். இது ரெண்டையுமே ஒட்டிக்கலாம். இது ஒட்டுறதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படிங்கிறவங்க நார்மல் கம்மிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெவிகால் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ரெண்டுமே ஒட்டி கிடைக்கிறதுக்காக. ஓரளவுக்கு உடன் ஆரஞ்சு ஷேடு வர்றது மாதிரி இந்த மாதிரியான கலரில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சுருக்கிறேன். அதே டைம் செர்லாக்கோட ஒரு ஸ்பூன் எடுத்து அதையுமே இந்த மாதிரி நீட்டமான போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தபலை மாதிரி பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றியே வைக்கிறதுக்காக ஒரு 2 பேப்பர் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதையுமே பேபியோட பேபி வைப்ஸ் வேஸ்ட்டு பேபி வைப்ஸ் இருக்குள்ள அதிலே எடுக்க போகிறேன். இது நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்துருக்கேன். ஆனால் வேஸ்ட் மெட்டீரியலேருந்து எடுத்துக்கலாம். 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று மீதி எல்லாத்தையுமே அதுக்குள்ளாட்டியே ஸ்டஃப் பண்ணி வச்சு மேலே ஒரு பீஸ் போட்டு ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதையுமே பெயிண்ட் பண்ணி காய வச்சுக்கிறேன். அதே டைம் இன்னொரு ஸ்பூன் எடுத்து அதில் இந்த மாதிரி பேபி வைப்ஸை இப்படியே ஒட்டி அதோட எக்ஸஸாக வர போர்ஷனை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு வீணை மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதையுமே ஒட்டி பெயிண்ட் பண்ணி காய வச்சுக்கலாம்.
மாஸ்கோட இயரில் போடுற இந்த பார்ட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து த்ரெட்டு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி சென்டரில் வந்து பிளாக் கலர் டாட் வச்சுக்கிட்டேன். வீணையோட ஸ்ட்ரிங் மற்ற மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே மாஸ்கோட இந்த போர்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். கிராஃப்ட் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தா கிராஃப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும். யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிரிண்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கூடவே அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.